எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேவதி சீனிவாசன். இன்னைக்கு நான் ரொம்ப அழகான ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தாங்க செய்ய போறேன். இது வெளிய நம்ம கடையில வாங்குனோம்னா எப்படியும் ரூ. 1500 ஆயிடுங்க. நம்ம வீட்லயே ஒரு ரூ. 350ல இத ஈஸியா செய்துடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிக்கணுங்க. இது ஃபேன்சி ஸ்டோர்ல, ஹார்ட்வேர் கடையில கிடைக்குங்க. ரூ. 15ல இருந்து ரூ. 20க்குள்ள தான் இருக்கும். இது 2 தேவைப்படுங்க. நம்ம 2 எல்லோ கலர்ல வாங்கி வச்சுக்கணும். இது சுத்தி டேப் வச்சு இந்த மாதிரி அளந்துக்கலாம். இந்த ஒரு பஞ்சுல 26 பீஸ் வரும். 2 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம் வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணா மொத்தம் 26 பீஸ் வரும். நம்ம இந்த மாதிரி அளந்துட்டு ஒரு பென் வச்சு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 26 பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்ப இதுல இருக்கிற ஷார்ப் எட்ஜஸ கட் பண்ணிடலாம். இந்த கார்னர்ல மடிப்பு வருது இல்ல, இத இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஒரு ரவுண்ட் மாதிரி ஷேப் வரும். வாழைப்பழத்துக்கு எப்பயுமே மேல திக்காவும் ஓரத்துக்கு கீழே வந்து மெலிசாவும் வரும்ல, அதுக்காக இப்ப அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்காக நான் கீழே மட்டும் ஒரு சைடு கொஞ்சம் மெலிஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு அடுத்ததா இந்த மாதிரி ஒரு சாட்டின் கிளாத் தேவை. இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இது 12 பீஸ் இருக்கும். எனக்கு வந்து இது ஒரு 250 அப்படிதான் ஆச்சு. இது ஃப்ளவர் மேக்கிங் கிராஃப்ட் கிளாத் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது எல்லா கலர் கலந்த கிளாத்தும் வருது. நம்ம வாழைப்பழத்துக்குன்றதுனால ஸ்பெசிபிக்கா இந்த கலர் ஒன்று வாங்கிட்டேன். இதுல உங்களுக்கு ஒரு ரோல்ல சரியா 8 பீஸ் வரும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்பாஞ்சுக்கு இது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்பாஞ்ச் வச்சு அளந்து ஒன்னு ஒன்னா கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே மடிச்சு 8 பீஸ் நீங்க கட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சரியா வந்துடும். நம்ம கட் பண்ண கிளாத்ல ஒரு கிளாத் எடுத்துட்டு நான் எல்லோ கலர் நூல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு ஓரம் அப்படியே மொத்தமா வச்சு நம்ம பூ கட்டுற மாதிரி நூல் சுத்தி கட்டிக்கணும். இந்த மாதிரி சுத்தி கட்டிட்டு நூலை கட் பண்ணிடலாம். இதை அப்படியே உல்டா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சுத்தி கட்டணும்ல, அது அப்படியே உள்பக்கம் வந்துடணும். திருப்பினதும் நம்ம வாழைப்பழம் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து மெலிசா இருக்க பகுதியை நம்ம சுத்தணும்ல, அது உள்ள போயிடணும். மேல் பகுதி திக்கா இருக்கிற பகுதி மேல இருக்கணும். இதையும் அப்படியே மொத்தமா சேர்த்து நூல் வச்சு சுத்தி சுத்தி பூ கட்டுற மாதிரியே நம்ம கட்டிக்கணும். கட்டிட்டு நூல் கட் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி 2 கை வச்சு இப்படி பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஷேப் கரெக்டா வந்துடும். பாருங்க, இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அழகா வாழைப்பழம் ஷேப்லயே இருக்கு. இப்ப அடுத்தது ஒண்ணு செய்து காட்டுறேன். எல்லா வாழைப்பழத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்ப இந்த வாழைப்பழத்துக்கு கார்னர்ல பிளாக்கா இருக்கும்ல, அதுக்காக நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு நான் ஃபேப்ரிக் கலர் தான் எடுத்திருக்கேன். எல்லா கார்னர்லயும் அடிச்சிடணும். அதாவது மெலிசா வாழைப்பழம் ஷேப்லயே நம்ம முடி போட்டிருப்போம்ல, அது உள்பக்கம் இருக்கும். அந்த முடிச்சு மேலேயே இப்படி சின்ன ரவுண்டா பாருங்க, நான் பண்ற மாதிரி இதே மாதிரி பண்ணணும். ஃபுல்லா எல்லா பழத்துக்கும் பண்ணிடணும். ஒன்னோட ஒண்ணு கொஞ்ச நேரம் ஒட்டாம தூர தூரமா வைக்கணும். ஏன்னா பிளாக்ன்றதுனால வாழைப்பழத்துல லைட் கலர்ல மத்த இடத்துல பட்டுட்டுச்சுன்னா போகாது. அதனால அதை மட்டும் பார்த்து தூர தூரமா வச்சு காய விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாத்துலயும் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு பவுல்ல அடுக்கிட்டு இதை ஓரமா எடுத்து வச்சிடுறேன். இப்ப வாழைப்பழம் ஸ்டெம்மு செய்துக்கலாம். இதுக்கு நான் இந்த பிட்டு பிளவுஸ் பிட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல என்கிட்ட ஒரு பச்சை பிளவுஸ் பிட்டு இருந்தது வீட்டுல, அதை எடுத்துக்கிறேன். இதை நான் நீட்டா கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம 10ல இருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் அளந்து எடுத்துக்கலாம். ஸ்டெம் கொஞ்சம் அதிகமா தேவைன்றவங்க 12 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்டெம்மா இருந்தா போதும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க 10 சென்டிமீட்டர் அளவு இருந்தா சரியா இருக்கும். நான் இதை 2ஆ மடிச்சுட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஊசி நூல் வச்சு கையிலேயே தச்சிடுறேன். உங்ககிட்ட மிஷின் இருந்தா நீங்க மிஷின்ல கூட இதை தச்சுக்கலாம்.
இந்த மடிப்பு ஓப்பனை க்ளோஸ் பண்ணிட்டு சைடு அப்படியே நீட்டா தச்சிடுறேன். இது சைடுல ஃபுல்லா நீட்டா தச்சியாச்சு, முடிஞ்சிருச்சு. முடி போட்டுட்டு நூல் கட் பண்ணி எடுத்துடலாம். இத அப்படியே திருப்பி உல்டா பண்ணிக்கணும். நம்ம தச்சிருக்கோம்ல தையலு, அது வந்து உள்பக்கம் போயிடணும். இது ஒரு பெரிய ஊசி இருந்தா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துணியை நீக்கி நீக்கி வெளிப்பக்கம் எடுத்துடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் இதை பாருங்க, இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள இப்போ பஞ்சியோ இல்ல துணியோ போட்டு ஃபில் பண்ணணும். நான் வாழைப்பழம் ஷேப் வர்றதுக்காக கட் பண்ணல, அந்த ஸ்பாஞ்ச் ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன். அதை உள்ள போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இது உள்ள ஈஸியா போறதுக்காக நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சோம்ல, அந்த பிரஷோட பின்பகுதியை வச்சு நான் உள்ள இந்த மாதிரி குத்தி குத்தி உள்ள போக வைக்கிறேன். ஃபுல்லா பண்ணியாச்சு பாருங்க, ஃபினிஷிங் இப்படிதான் இருக்கும். எல்லோ ஸ்பாஞ்ச் மாதிரியே பிங்க் கலர் ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வாழைப்பூக்காக அளவு பார்த்துட்டு அதே மாதிரி ஷேப்ல ஒரு சைடு கார்னர்ல இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோ கிளாத் மாதிரியே நம்ம ஃப்ளவர் கிராஃப்ட் கிளாத்ன்னு சொன்னேன்ல, அதுலயே எல்லா கலரும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு செட் வாங்கினேன். அதுல நான் வாழைப்பூக்காக இந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கிளாத்துக்கு பதில் நம்ம எப்படி ஸ்டெம்முக்கு பிளவுஸ் கிளாத் எடுத்தோமோ அந்த மாதிரி கூட நீங்க வாழைப்பூ ரிலேட்டட் கலர்ல மெரூனோ இல்ல இந்த மாதிரி டார்க் பிங்க் கலரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ ஷேப்ல நான் ஓரம் கட் பண்ணல, அதை இன்னும் அழகா ரெண்டா கட் பண்ணிட்டு அந்த வாழைப்பூ ஷேப்லயே பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு அந்த அளவு எடுத்து இந்த துணியை கட் பண்ணிக்கலாம். இதுலயும் நம்ம வாழைப்பழம் பண்ண மாதிரியே சேம் மெத்தட் தாங்க. ஓரத்துல நூல் வச்சு சுத்திட்டு பூ கட்டுற மாதிரி கட்டி நூலை கட் பண்ணிடணும். இத உல்டா பண்ணிட்டு நம்ம கட்டின கார்னர்ல பூவோட எட்ஜ் அதாச்சும் மெலிசா இருக்கிற பகுதி உள்ள வர மாதிரி வச்சு இதையும் மேலையும் நூல் போட்டு சுத்திடணும். நூல் கட்டினதும் கட் பண்ணிட்டு நம்ம எப்படி வாழைப்பழத்துக்கு ஷேப் வர்றதுக்காக ரெண்டு கை வச்சு நல்லா ஷேப் கொடுத்தோமோ அதே மாதிரி வாழைப்பூவுக்கும் ஒரு ஷேப் கொடுத்துக்கணும். நம்ம பச்சை துணியில ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டெம்மை எடுத்து ஒரு கார்னர்ல இந்த வாழைப்பூவை வச்சு ஊசி நூல்ல தச்சுட்டு அப்படியே ஒரு சுத்து டைட்டா சுத்தி வச்சுக்கணும். வாழைப்பூ நல்லா டைட்டா தச்சு வச்சதும் அடுத்ததா ஒவ்வொரு வாழைப்பழமா எடுத்து ஒண்ணு ஒண்ணா இந்த மாதிரி ஊசி நூல்ல தச்சுக்கலாம். ஒரு அடுக்கு முடிஞ்சதும் அடுத்த அடுக்கு ரெண்டு வாழைப்பழத்துக்கும் நடுவுல ஒரு வாழைப்பழம் வச்சு தச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பழத்தையும் ஒண்ணு ஒண்ணா டைட்டா தச்சு ஒரு சுத்து நூல் சுத்தி சுத்தி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டைட்டா இருக்கும். இந்த மாதிரி அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்புட் இப்படிதாங்க இருக்கும். இது ஒரு 2 ஹவர்லயே நீங்க செய்திடலாம் வீட்ல. நம்ம கையால செய்தது அப்படின்னு ஒரு பெருமையும் நம்மளுக்கு இருக்குங்க. விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி எல்லாம் வரப்போகுதுங்க. அப்ப நம்ம பூஜை ரூம அழகா டெக்கரேஷன் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப அழகான வாழைத்தார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல கிராஃப்டோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.